எங்க அவன் இருக்கான்? வானத்தான் என்போரும் என்க, வானத்துல இருக்கான்றாங்க, இருக்கட்டும். மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்போரும் தாம் என்க, அவன் உம்பர்கோன் சொல்றீங்களா? சரி இருங்க, சொல்லிக்குங்க. ஞானத்தான் முன் நஞ்சத்தால் விஷத்தால் இருண்ட மொய் ஒளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பேன் யான்கிறார். நீ எங்க வேணா சொல்லிக்கோ, அங்க இருக்கான் இங்க இருக்கான்னு சொல்லிக்கோ. அவன் எங்க இருக்கான்? என் நெஞ்சத்தான் அப்படின்ட்டு அற்புத திருவந்தாதியில நமக்கு காரைக்கால் அம்மையார் சொல்கிறார்கள். அப்படி அங்கங்கே அக்தக்தாக இருக்கிறான் இவன். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி இருந்து வாழுவதே வாழ்க்கை, காணுவதே ஞானம், பேணுவதே பேறு, பூணுவதே யோகம் என்று நாம் இருக்க நல்ல வாய்ப்பு நமக்கு வழங்குகிறது திருமந்திரம். திருமூலரின் திருமந்திரம் ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக நூலாயிற்றே. அதை ஒரு சராசரி மனிதன் தனக்கு சமமான சராசரி மனிதர்களின் பாஷையிலே பேசலாமா என்ற ஒரு கேள்வி சிலர் மனத்தில் எழத்தான் செய்யும். திருமூலரின் திருமந்திரம் தத்துவங்களின் தலைநகரம் என்பதிலோ, சித்தாந்தத்தின் சிகரம் என்பதிலோ, சித்தர்களுடைய பாஷையின் பாசறை என்பதிலோ, தமிழின் செழுமையின் தொட்டில் என்பதிலோ எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இறைவன் எப்படி ஞானியர்க்கும் யோகியர்க்கும் நெருக்கமோ, அதுபோல எழுதப் படிக்கத் தெரியாமல் வீதியிலே திரிகின்ற பாமரனுக்கும் அவன்தானே பரமன், அவன்தானே கதி என்கின்ற அளவில் நின்று கொண்டு பார்க்கும் பொழுது, திருமூலர் தாயனைய கருணையோடு தந்தரளி செய்திருக்கின்ற திருமந்திரம் எல்லோர்க்கும் உரித்தானது, எல்லோர்க்கும் பொருத்தமானது. அவரவர் அளவில் அதை புரிந்து கொள்ளலாம், அதை பகிர்ந்து கொள்ளலாம், அதனால் மிக்க பயன் பெறலாம் என்றே நாம் கொள்ள வேண்டும். மனிதர்கள், அரக்கர்கள், தேவர்கள், உயிரினங்கள் என்று பல பல உயிரினங்களை இங்கே நாம் பார்க்கிறோம், பல பல வடிவங்களை இங்கே பார்க்கிறோம். இறைவன் எல்லோருக்கும் ஒரே நெருக்கத்தில் தான் இருக்கிறான், ஒரே தொலைவில் தான் இருக்கிறார். தொலைவுன்னு சொல்லக்கூடாது, நெருக்கம் தான் சொல்லணும். ஒரே அளவான தொலைவில் அல்லது ஒரே அளவான அணுக்கத்தில் தான் இறைவன் எல்லோருக்குமாக இருக்கிறான். ஒரு மனிதன், ஒரு அரக்கன், ஒரு தேவன் என்கின்ற இந்த அளவைகள் இறைவனுக்கு கிடையாது, அவர்களுக்குத்தான் உண்டு. எனவே தன்னளவில் ஒரு மனிதன் உயர்ந்தவன் ஆவதில்லை, தன்னளவில் ஒரு அரக்கன் தாழ்ந்தவன் ஆவதில்லை. மேலும் எப்பொழுது இறை உணர்வு பெருகத் துவங்குகிறதோ, சித்தத்தில் பெருகத் துவங்குகிறதோ, அந்த நேரத்திலிருந்து போக்கே மாறிவிடுகிறது, அனைத்தும் மாறிவிடுகிறது. அவன் அப்பொழுதுதான் அணுக்கம் பெற விழைகிறான். எவன் அணுக்கம் பெற விழைகிறானோ அவன் ஆண்டவனுக்கு அருகே இருக்கிறான். அது அரக்கனாயிருந்தாலும் சரி, தேவனாயிருந்தாலும் சரி, மனிதனாயிருந்தாலும் சரி, காளகஸ்தியில் நமக்கு இறைவன் திருவிளையாடல் புரிந்து காட்டியிருக்கின்ற சாதாரண உயிரினங்களாயிருந்தாலும் சரி, உண்மை இதுவே. எனவே சராசரி மனிதனுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் திருமூலரின் திருமந்திரம் மிகவும் பொருத்தமானதே, மிகவும் உரித்தானதே, மிகவும் தேவையானதே என்பதை உணர்ந்துதான் திருமூலர் அன்பே சிவம் என்று நமக்கு அருளி செய்திருக்கிறார். வித்து இருக்கிறது, பூமியின் அடியிலே வித்து. அதை தேடி எப்படியோ விதைக்குள் நுழைந்து ஒரு மழை துளி அதை தொடுகிறது. வித்துக்குள்ளே ஒரு உயிர்ப்பு நேர்கிறது, வித்துக்குள்ளே உயிர் விழிக்கிறது, விதை வெடிக்கிறது, பூமியை துளைக்கிறது, ஒரு சின்ன தளிர் துளிர்த்து எழுகிறது. அது பரந்த உலகத்தை வியந்து பார்க்கிறது. பிறகு தானும் தன்னளவில் பறந்து பறந்து நிழல் தருகிறது, கனிகள் தருகின்றது, மலர்கள் சொரிகின்றது, அப்படி பல்கி வளர்கிறது. இப்படி ஒரு சாதாரண மனிதனும் திருமூலர் நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பே சிவம் என்கின்ற பாடத்தை மனதிலே தங்களுக்கு புரிந்த அளவில் பதிய வைத்துக் கொண்டால் விஸ்வரூபம் எடுக்கலாம். என்னது விஸ்வரூபம் எடுக்கிறது? அன்பு என்கின்ற சாதாரண உணர்ச்சி சிவம் என்கின்ற விஸ்வரூபமாய் முடிவதுதான் வாழ்க்கை. அது ஒரு
மெத்த படித்த ஒரு பண்டிதனா இருந்தாலும் சரி, எழுத படிக்க தெரியாத பாமரனா இருந்தாலும் சரி, நிலை இதுதான். இறைவனை பொறுத்த மட்டில், இறுதி சத்தியத்தை பொறுத்த மட்டில் பாமரனாயினும் பண்டிதனாயினும் அவர்கள் நிலைமைகளில் வேறுபாடே கிடையாது, ஒன்றேதான். அவர்களுடைய அறியாமை அல்லது அறிவு மனிதர்களுடைய பார்வையில் வகுக்கப்படுகிறதே தவிர, இறைவன் சிவன் என்கின்ற பரமசத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அறிவும் ஒரு பொருட்டில்லை, அந்த அறியாமையும் ஒரு பொருட்டில்லை. எந்தவிதமான தகுதிகளும் அங்கே தகுதிகளாக கருதப்படுவதில்லை. பரமன் முன்பு பதவிகள் இல்லை. எனவே அன்பே சிவம் நம் அனைவருக்குமாக திருமூலர் அருளி செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டோமானால் தெம்போடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இப்போ அன்பு எப்படி சிவமாகிறது என்பதை சிந்திக்கும் பொழுது, அன்பு அடைகின்ற பரிமாணங்களை சற்றே சிந்திக்க வேண்டியதாக. முதல்ல அன்புங்கிறது எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஆசையா இருக்கிறது. ஆமா, முதல்ல ஒரு விருப்பம், ஒரு ஆசை, இதுதான் அன்பினுடைய அறிமுகமாக இருக்கிறது, அன்பினுடைய அரிச்சுவடியா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல மாற்றங்கள், மெல்ல மெல்ல ஏற்றங்கள் அந்த உணர்ச்சியிலே நிகழ்கின்றன. அன்பு என்பது முதலில் ஆசையாக இருக்கிறது. கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது எல்லோருக்கும் நோக்கம் ஆனந்தமாக இருக்கணும் இல்லையா? ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கம். துன்பமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் யாருக்காது இருக்கவே இருக்காது. ஆனந்தமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கும். ஆனா அதை எய்துவதற்கு அவர்கள் கடைபிடிக்கின்ற வழிமுறைகள் ஆளுக்கு ஆள் அவனுடைய வாசனைகளுக்கேற்ப மாறுபடத்தான் செய்யும். ஆசை எப்படியெல்லாம் இப்படி அலைக்கழிக்கிறதுன்னு சொல்றோமே, அந்த ஆசைக்கு காரணமே அடிப்படையே இந்த அன்புதான். இந்த கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொல்லுவார். திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீரு பூசுகின்றான், சீட்டாடுவோனும் சீட்டை புரட்டுகையில் சிவனையே நாடுகின்றான், முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தபின் முருகனை கூவுகின்றான், முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்குகையில் முதல்வனை நாடுகின்றாள், வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர்கொண்ட கூந்தலை தென்றல் தாலாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. எவ்வளவு அழகா ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு சின்ன பாடல் இவருக்கு சொல்லியிருக்கார். ஆசைதான், ஆசை வயப்பட்டு தான் இருக்கிறோம். எதுக்கு இந்த ஆசைப்படுறோம்னு யோசிச்சு பார்ப்போம். எதற்காக இந்த ஆசை? நம்ம ஆனந்தமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக இந்த ஆசைப்படுறோம். இந்த ஆசை தவறு. எது நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறது தவறு கிடையாது. அதற்காக நாம் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் மார்க்கம்தான் தப்பா போகுது இல்லையா? கடைசியில மரத்தடியில் ஒருவன் அமர்ந்து அவனை இந்த அமைதியும் இந்த ஆனந்தமும் விளைந்து தன்னுள் தான் ஆழ்ந்து போக தலைப்படுகிறான். அதே ஆசைதான். அவனுக்கும் ஆனந்தமா இருக்கணுங்கிறது ஆசைதான், குடிகாரனுக்கும் ஆனந்தமா இருக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனா வழிமுறைகள், ஒரு நெறி, ஒரு வழிமுறை சரியான மார்க்கத்தில் ஈடுபடும் போது ஒரு மரத்தடியில் அமர்ந்தவனோ இல்லை மனத்துறவு கொண்டு இல்லறத்தை அற்புதமாக நடத்துபவனோ அவன் நேர அங்க போய் சேர்றான், இவன் சுத்தி சுத்தி திரும்பி வரான். இதுதான் உண்மை. ஆக அடிப்படை அன்பினுடைய முதல் தளம்னு பார்த்தோம்னா அது ஆசையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஒரு தளம் நம்ம பார்த்தோம்னா, நிலைமை பார்த்தோம்னா, அது என்ன செய்யுது? இந்த ஆசை ஒரு குறிப்பிட்ட மனிதர் மேல் விருப்பம் வைக்குது, அல்ல குறிப்பிட்ட பொருள் மேல் விருப்பம், குறிப்பிட்ட உயிரினத்தின் மேல் விருப்பம், அப்படி போகுது. குறிப்பிட்ட கருத்தின் மேல் விருப்பம், அப்படியும் போகுது இல்லையா? மனிதர் மேல், குறிப்பிட்ட மனிதர் மேல் அது பற்று வைக்கும் பொழுது உறவு விளைகிறது. எப்போ உறவு விளைகிறதோ அப்பொழுது நெருடலும் கூடவே தோன்றுகிறது. விவசாயி நெல்லத்தான் விதைக்கிறான், விதையத்தான் விதைக்கிறான், களையை விதைப்பானா? கூடவே களை எழும். ஆனா அவன் விவசாயி என்பதால், விவரம் அறிந்தவன் என்பதால் கூடவே முளைக்கின்ற களையை அறுத்து கொண்டே இருக்கிறான், அதை களைந்து கொண்டே இருக்கிறான். களைய வேண்டியது களைந்து கொண்டே இருக்கிறான். அதுபோல இந்த ஆசை தன்னளவில் அப்படியே இருக்கக்கூடிய ஆசையை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் வைக்கும் பொழுது அங்கே உறவு வேண்டும் என்கின்ற ஒரு விளைவு, ஒரு விருப்பம் உள்ளத்திற்கு வருகிறது. எப்பொழுது உறவிலே நாட்டம் என்று ஒன்று வருகிறதோ அந்த உறவின் தொடர்ச்சியிலே நெருடல்களுக்கான சாத்தியக்கூறுகளும் சேர்ந்தே முளைக்கின்றன, பிரிவுக்கான சாத்தியமும் அங்கேயே சேர்ந்தே முளைக்கிறது. உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் வாலி.
காதல் என்ற ஒரு கதை இருந்தால் கனவு என்றொரு முடிவு இருக்கும், உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு. ஒரு ஆள் மேல வைக்கக்கூடிய அன்புங்கிறது, ஆசை என்பது இப்படித்தான் இருக்கும். இந்த உறவு, பிரிவு, எதிர்பார்ப்புன்னு ஒன்னு இருந்தா ஏமாற்றம், இப்படித்தான் போய் முடியும். இதே மாதிரி பொருள் மீது வருகின்ற ஆசை, பொருளை துரத்தி போய் வச்சுக்கிறது, தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வது, இதெல்லாம் பொருள் மேல் வரக்கூடிய ஆசை. அவங்களுடைய அந்த ஒரு கண்ணாடியோ, அவங்களுடைய ஒரு செருப்போ, அவங்களுடைய கொடையோ, அதுலயே தன்னுடைய கவனம் முழுக்க செலுத்துவது. பெரிய செல்வத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, நீங்க அப்படி நினைக்காதீங்க. பெரிய செல்வந்தர்களாக இருப்பவர்கள் தான் பொருள் மீது ஆசை வைத்திருப்பார் நினைக்காதீங்க. சாதாரண ஆட்களுக்கு கூட பொருள் மீது விபரீதமான ஆசை உண்டு.